வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஆக்டர் சிம்பு நடிச்சு 10 தல படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய டைட்டிலை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குமரிக்கண்டத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் தான் இந்த 10 தல அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் ஸ்டார்ட் பண்ணும்போதே குமரிக்கண்டம்னு சொல்லி தான் சிம்புவோடைய வாய்ஸ் ஓவரில் வருது. ஸோ இந்த படம் குமரிக்கண்டத்தை சுற்றி நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. குமரிக்கண்டம் அப்படின்னாலே ஏகப்பட்ட வரலாறு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்த இந்த படத்தில் காட்டியிருக்கலாம். இந்த படத்துடைய கதை மணல் மாஃபியா கதையாக இருக்குது. இந்த கதையில் சிம்பு மணல் விற்கிற குரூப்புக்கு தலைவனாக இருக்கிறாரு. அவருடைய காஸ்டியூம் கலரை பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இவர் நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் வர டயலாக்லாம் வச்சு கவனித்தோம் அப்படின்னா என்னால் வாழ்ந்தவனும் எவ்வளோ பேருன்னு தெரியாது, என்னால் செத்தவனும் எவ்வளோ பேருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்குது. ஸோ இவர் ஒரு குரூப்புக்கு நல்லவராக இருக்கிறாரு, ஒரு குரூப்புக்கு கெட்டவராக இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதே இந்த படத்தில் வர ஒரு பெரிய சஸ்பென்ஸாக வச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லராக கட் பண்ணி அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது ஒரு வீடு எரியிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்போது பொது ஜனங்கள் அந்த வீட்டை அணைக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போது ப்ரெஸ்காரவங்களும் வந்துடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பொதுமக்கள் போராடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரவங்க துப்பாக்கியை மேலே வச்சு சுடுற மாதிரிலாம் இருக்குது. அந்த பொதுமக்கள் கலைய சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடு ஒருவேளை ஏஜிஆரோடைய வீடாக கூட இருக்கலாம். ஏஜிஆருங்கிற ரோலில் தான் சிம்பு ப்ளே பண்ணியிருக்கிறாரு. பெரிய ரவுடியிலேருந்து சின்ன ரவுடி வரைக்குமே ஏஜிஆர் தன்னுடைய கைக்குள்ளையும் தன்னுடைய அடிமையாக வச்சிருக்கிற மாதிரியுமே காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் மாவட்ட கலெக்டராக வர்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவங்க இந்த மணல் மாஃபியாவை தடுக்க போராடுற மாதிரியுமே ஒரு சீனில் வச்சுருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் தேர் திருவிழா காட்டுற மாதிரி இருக்குது. அதில் தான் கௌதம் கார்த்தியோடைய என்ட்ரி வருது. அவர் கையில் துப்பாக்கி இருக்கிறதுமே பார்க்க முடியுது. இந்த படத்தில் ஜிவிஎம் நடிச்சிருக்கிறாரு. அவருமே ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கிறாரு போல். அவருடைய காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது ஒயிட் கலர் காஸ்டியூம் போட்டிருக்கிறாரு. ஜிவிஎம் சிம்பு பக்கத்தில் நிற்கிறாரா இல்லை கௌதம் கார்த்திக் பக்கத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரோலுமே இந்த படத்தில் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக காட்டியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் 10 காரில் ஒரு கார் மட்டும் வெடிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதில் சிம்பு மட்டும் கேஷுவலாக நடந்து போகிறாரு. அவருடைய ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறாங்க. அவருடைய நடையிலையுமே நல்லா தெரியுது. சிம்புவோடைய பேக்ரவுண்டில் ஒரு பக்கம் பாரதியார் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸோடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரியுமே காட்டியிருக்கிறாங்க. கையில் கம்பராமாயண புக்கு வச்சிருக்கிற மாதிரியே காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் சிம்புவோடைய கேரக்டர் ஒரு பெரிய ரோலாக இருக்கும் போல. இந்த படத்தில் கிங்ஸ்லி நடிச்சிருக்கிறாரு. அவர் எல்லா படத்துலையுமே ஒரு காமெடியனாக தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் சின்ன ரவுடியாக நடிச்சிருக்கிறாரு போல, இல்லைன்னா இந்த படத்துலையுமே காமெடி ரோலில் வராரு போல. இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ரெய்லர்லேயே பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு சிம்புவோடைய வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரியே. இந்த சீனை பார்க்கும்போது கேஜிஎஃப் வாரிசு படத்தை ஞாபகப்படுத்துது. சிம்பு பேசுகிற ஸ்லாங்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கதை கன்னியாகுமரி பக்கம் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபரை பாராட்டியே ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு சிலதை நமக்கு காமிச்சிருப்பாங்க. மேலே இருக்கிற லைட்டில் இருந்து கீழே உட்காந்துருக்கிற சிம்புவை காட்டுவாங்க. அப்போ அந்த ஃப்ரேம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவரோட கையை வச்சு ஏதோ ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு போல் இந்த படத்தில். அதையுமே அழகாக காட்டியிருக்கிறாங்க. சேரில் சிம்பு உட்காந்துருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் சூரியன் இருக்கிறத அழகாக கேட்சப் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர். இதெல்லாம் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். அதே இது நீங்கள் இந்த ட்ரெய்லரில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பபாய்.